ஜோதிடத்திலேயே சந்திரனுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சந்திரன் மட்டுமே குறுகிய காலத்துல 12 ராசி கட்டங்களையும் வேகமா பயணிக்கக்கூடியவராக இருக்கார். சந்திரனை வச்சு சில முக்கியமான முடிவுகள்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்படுது. சந்திரலக்கணம் சொல்லப்படுது, சந்திராஷ்டம் பற்றி சொல்லப்படுது, இன்னும் ராசி குறிக்கிறது, சந்திரனை வச்சு சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்றது, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்போம். ஆனா சந்திரன் எந்தெந்த பாவங்கள்ல எந்தெந்த ராசியை எந்தெந்த கிரகங்களை தொட்டு வருதோ அந்த கிரகங்களுக்கான பலன்களை தூண்டிவிடும் தன்மை இருக்கு. பொதுவா ஒரு சந்திரன் குருவை தொட்டுட்டு வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அறிவு சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கிட்டு இருக்கும், படிப்புல முன்னேறணும்னு சிந்தனைகள் மேலங்கிட்டு இருக்கும், கோயிலுக்கு போற எண்ணம், கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மேலங்கிட்டு இருக்கும், புராண கதைகள் கேட்குற எண்ணங்கள் மேலங்கிட்டு இருக்கும், உடல் ரீதியா கொஞ்சம் நல்ல மன ரீதியாகவும் திடமான ஆரோக்கியத்தை உணர்றத ஒரு தன்மை இருக்கும். பொருளாதார சிக்கல்கள் இதுவரைக்கும் இருந்துகிட்டு சிக்கல் கூட அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் பொருளாதார சிரமங்கள் இல்லாம கொஞ்சம் மேம்பட்டு இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய கடன்கள் கூட எளிமையா கிடைக்கிற வகையில இந்த சந்திரன் உதவி பெறுவார். இப்படி சந்திரன் எந்த பாவகத்துல எந்த இடத்துல கிரகங்களை தொட்டு வருதோ அந்த பாவகங்களையும் கிரகங்களையும் அதுக்கான வேலைகளையும் செய்யற வேலையை அந்த சந்திரன் நோக்கப்படுத்திட்டு இருப்பார். இது சந்திரனுக்கானே ஒரு பிரதானமா பார்க்கப்படுது. நன்றி.